தமிழக அரசுக்கும், தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும், நாடார் மகாஜன சங்கத்தினுடைய வேண்டுகோள். இன்றைய தினம் நேற்றைய இரவு நாங்குநேரி தாலுகா பெரும்பத்தூரில் ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அங்கே வந்த இளைஞர்கள், ஒரு 5 பைக்கில் வந்த இளைஞர்கள் 9 பேர் 10 பேர்கள் சென்று அந்த ரோட்டில் நின்று கொண்டிருந்த எந்த ஜாதி என்று தெரியவில்லை என்றால் கூட, குறிப்பாக ஆதிதிராவிடர் பையனையும், வெளியிலிருந்து வேலைக்கு வந்த ஒரு மாணவனையும் 2 பேர் அங்கே கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஒரு 3 நாடார் இளைஞர்கள் கையில் வெட்டுப்பட்டுள்ளார்கள். பக்கத்தில் இருந்த இன்னொரு சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வெட்டுப்பட்டுள்ளார்கள். இது ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு அன்றைக்கு வந்த அந்த பைக்கில் வந்த இளைஞர்கள் தன்னுடைய மது போதைக்கும், கஞ்சாவினுடைய போதைகளுக்கும் அடிமையாகி, தான் ஒரு சண்டீர் போல எண்ணிக்கொண்டு தன்னுடைய போதை குணத்தை அங்கே காட்டியிருக்கிறார்கள். இது அந்த பகுதியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது, ஒரு 5 வருடங்களாக எந்த ஊர்களுக்கு சென்றாலும் ஒரு பைக்கை வேகமாக விரட்டினால் கூட அந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் சத்தம் போட்டால் உடனடியாக அந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களை வந்து மிரட்டுவதும், உன்னை யார் எங்களை சத்தம் போட சொல்லுவது என்று மறுநாள் காலையில் தண்ணியை போட்டு வந்து சத்தம் போடுகின்றது நாங்குநேரி தாலுகாவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வருடம் ஏதோ ஒரு திருவிழாவை போல யாராவது ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் ஜாதியினுடைய பெயரால் ஜனதிக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய போதைக்கு அடிமையாகி அந்த இனச் செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய வேண்டுகோள், இதை நாங்கள் ஜாதியாக பார்க்கவில்லை. ஜாதியினுடைய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு நாடார் மகாஜன சங்கம் வேண்டுகோளாக வைக்கிறோம். அதைவிட எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள், காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் தெரியாமல் இல்லை. எந்த இளைஞர்கள் செய்கிறார்கள், எந்த இளைஞர்கள் இதற்கு முழு காரணம், அவர்களுடைய வேர்களை தேடுங்கள். அவர்கள் இன்றைக்கு முழுக்க இது கெட்டுப்போவதற்கு காரணம், முழுமையாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த கஞ்சாக்கள் இன்றைக்கு கிராமங்கள் தோறும் வருகை தந்து விட்டது. கஞ்சாவையும் இன்றைக்கு டாஸ்மாக் கடையில் இருக்கின்ற சரக்கையும் அடிக்கின்ற பொழுது இளைஞர்களுடைய மனதத்துவம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தமிழக அரசும் காவல்துறையும் நினைத்தால் அடக்க ஒடுக்க முடியும். ஏதோ இன்றைக்கு செய்துவிட்டார்கள், கொலை நடந்து விட்டது என்று சொல்லி யாரையோ ஒருவரை பிடித்து கொண்டு வந்து காலை ஒடிப்பதும், அதற்கு பின்னால் ஒரு என்கவுண்டர் பண்ணிவிட்டு காவல்துறை தன்னுடைய கடமையை முடித்துக் கொள்கிறது. அதற்கு பின்னால் தொடர்ந்து வருவது 6 மாத காலம் கழித்து தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இதே போல் இன்னல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த இன்னல்களை எல்லாம் தடுக்க வேண்டுமென்றால், மதுபானத்திற்கு அடிமையாகாதும் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகின்ற பழக்கத்தை நிறுத்துகின்ற பணியை தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக செய்ய வேண்டும். இன்றைக்கு இதை செய்தால்தான் தமிழகத்தில் இந்த கட்டுப்பாடு இல்லாத நிலைமையை மாற்றி நல்லதொரு பணிக்கு இந்த இளைஞர்களை வழிநடத்த முடியும். நாங்கள் வேண்டுகோளாக நாடார் மகாஜன சங்கம் சார்பாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் மீண்டும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களை திருத்துங்கள். ஏதோ இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த நடவடிக்கை மூலம் நின்றுவிடும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். தமிழகமெங்கும் இளைஞர்கள் இந்த போக்கை போய்கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. ஒரு வளர்ச்சி அடைகின்ற தமிழகம் 61% கல்வி கற்றிருக்கிறார்கள். கல்வி கற்காத ஒரு காலத்தில் கூட ஜாதியாகத்தான் சண்டை இருந்தது. ஆனால் இன்றைக்கு 65%க்கு மேல் கல்வி கற்ற இந்த தமிழகத்தில் இன்றைக்கு இந்த சண்டைகள் நடப்பது என்பது மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் நடக்கின்ற அந்த போட்டியில் இளைஞர்கள் தரிகட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டியது கடமை தமிழக அரசிற்கு.